ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடி அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மெசேஜ் கேஸ் போக போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமீஸ், அதாவது 3 எனிமீஸ் போடுறது இருப்போம். நம்ம கேங்கோட 3 எனிமீஸை அவங்க அந்த வீடியோ நீங்கள் பாடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பதில் லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைங்க தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, அதை அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம போன இடத்துல எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மாடிஃபை பண்ணி வெட்டின் மக்கள் அதில் விட்டாச்சு. கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி தான் போக போகிறோம். ஊசி மிஷின் கிட்ட தான். ஐயோ அவ்வளோதான் கைஸ், வண்டி கவுந்துருன்னு நினைக்கிறேன். கைஸ் வண்டி டேமேஜ் ஆகிட்டு பரவாயில்ல போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊசிக்கு தான் போக போகிறோம். எடுத்தோடனே ஃபாக்கியாக தான் கைஸ். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 நினைக்கிறேன் மணி. ஆமாம், என்னடா இது நைட்டில் போட்டு போனால் தான் வேலைக்கு ஆகணும். நீங்கள் வண்டி ஏற மாட்டி. இந்த வண்டி இப்படி முக்குது கைஸ். இதை தான் கைஸ் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. இப்படி ஸ்வயங்கின்னு பறந்து போவோம் நம்ம. இதில் பறப்பம் பாருங்க. இப்போ இப்படி பங்கம்மா செம்மையாக ஸ்டண்ட்டுக்கு $20 கொடுத்துருக்கானுங்க. காரை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த ஓரமாக இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஊசி ரொம்ப நாள் கழிச்சு ஊசி மிஷின் போகிறோம். ஆனால் நம்ம அடிக்க வந்தோம். ஐயோ சுடுதான் கேஸ், யாரும் கேசுவேன். ஐயோ ஓகே கேஸ், இப்போ வந்து மிஷின் அட பாவி எவன்டா இவன்? திருட்டு பையல, இறங்கடா கீழே வாடா. என்ன தைரியம் இருந்தால் என் காரை எடுப்பேன். செத்த பையல சாவு, தலை செதறிண்டா. ஐயோ சுடுதானுங்களே, தப்பிச்சு தப்பிச்சிரு. யாராவன் பக்கம் வருது. ஐயோ ஏகே ஏகே. ஐயோ வேறு வழியில் தப்பிச்சிடுறா, வேறு வழியில் வேறைக்கு ஓடுறா. சிஜே நம்ம ஹெல்த் வேறு பாதையாக கொஸ்டா. நீங்கள் எவனா சுட்டுகிட்டே இருக்கான். இருறா வாடா வாடா. அவங்கடா யாரா சுடுதீங்க? இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்ரா சிஜே. செத்த பயலுங்களா, நம்மளே சுடுதாங்க கேஸ். ஏதாச்சும் ஒரு கார் எடுத்துகிட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடுக்கடலில் ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். ரொம்ப ஓவராக பண்ணாங்க அவனுங்க. அவன்கிட்ட வேறு இது வேறு இல்லையே. ஐயா கேஸ் நான் போகிற வரல அப்படியே கொஞ்சம் அப்படியே அமினேஷன் போயிட்டு போயிருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வெயிட் இருக்கோம். இப்படி கேஸ் மாசா கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கார் எடுத்துகிட்டு போகிறோம் கேஸ். ஒரு இல்லீகல் மிஷினுக்கு போலீஸ் கார் எடுத்துகிட்டு போகிறோம். சிஜேனா மாசம் தான் கேஸ். காரில் கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகுது, அவ்வளோதான் கேஸ். கிட்ட வந்தாச்சு. இதான் கேஸ் அவங்க கொடுத்த லொக்கேஷன். இங்கே அப்படியே அழகாக பார்க் பண்ணிட்டு போகலாம். என்னதான் போலீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்கிங் உண்டு கேஸ். அப்படி போட்டு இங்கே தான் கேஸ் நம்ம கொடுத்த லொக்கேஷன் இருக்குது. வந்தாச்சு. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்கான். அந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கை பிளான் பண்ணுமா. அது சீல தான் இருக்கும் நினைக்கிறேன். அது கேஸ் அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாடிகார்டு கப்பல் இருக்குது. என்ன கேஸ் குதிச்சிட்டான் பட்டுண்டு பாவி. என்னடா இவன் டக்குன்னு குதிச்சிட்டான். ஸ்விம் டு த டேங்கர் அண்ட் கெட் போட். டேங்கர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க போகலாம். பார்த்தா நம்மளுக்கு செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்விம் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேஸ் உள்ளே போகுது. ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்விம் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மோடி இருக்குது. போடா போடா செத்துறாதரா உள்ளக. யூ கேன் ரீசர்ஃபேஸ் இருந்தாச்சு. செம்மையாக இருக்க போதும் நினைக்கிறேன் அந்த மிஷினு. இப்போ இங்கேயோ கூப்பிட்டு போகுது. அதோட பங்காங்க கைஸ். இங்கே வழி இல்லை. ஓகே வழியில் கொகை மாதிரி போகுது. அங்கே ஒரு நைஃப் இருக்குது, அதை எடுத்துக்கணுமா? நம்ம கையில் கன் இருக்கு, அப்போதுக்கு நைஃபு இவ்வளோ கன் இருக்குது நம்மகிட்ட. சரி அதுக்கு எடுத்து வச்சு போவாங்க. போட உள்ளக கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு போகலாம். உள்ளே போக மாட்டேன்ட்டான் நீனு. இப்போ போடலக்க. கத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போக வேண்டியதான். கிட்ட வந்தாச்சு. நம்ம மூச்சு வேறு விட முடியல நினைக்காம சிஜைக்கு. அவ்வளோதான் கேஸ், வெளியே வந்தாச்சு. பங்கம் கேஸ் அடுத்த ஒரு டனல் மாதிரி இருக்குது. எத்தனை டனலில் வரும் மொத்தம்?
ஒரு சம்மரின் மாதிரி கண்டுபிடிக்கலாம் இந்த மிஷினுக்கெல்லாம். சம்மரின் இல்லாமல் நம்ம உயிர் வாங்கலாங்க. இது வந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக இறக்கிட்டோம் அது. கேஸ் ஃபுல்லாக இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறோம் நம்ம. கேஸ் பார்த்தீங்கன்னா டன்னல் மாதிரி போகுது கேஸ். ஏதோ டக்கு போ. போடா 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 போடா. கேஸ் ஏதோ ஆகுது. போ. பாடி என்னாச்சு பாடியே. கேஸ் இந்த 2 பெட்ரோல் போட்டிருக்கு. இந்த 2 பெட்ரோல் போட்ஸ் தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க கண்ணில் மாட்டினா நம்மளை கோட்டை சொல்லிடுவாங்களாம் கேஸ். கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி கடையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏறிக்கிட்டோம். அவ்வளோ தூரம் எப்படி தண்ணி கல்லையே போவேதான் எனக்கு தெரியல. அதுவும் கேஸ் இங்கே பாருங்க கேஸ், ஆமெல்லாம் போகுது கடலாமல். எப்படி கேஸ்? ஆமன்னு நான் தலை ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்ல. இது வந்து ஒரு கடலாமை. இப்போ நம்ம சாக போகிறோம். அதனால் வெளியே வந்துக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான் கேஸ், கிட்ட வந்தாச்சு. கே பார்த்துட்டானுங்க நம்மளை. வேறு வழி இல்லை கேஸ், மேலே ஆயிடுறாங்க. சுடுதானுங்க. எவன்டா நீ சுடுறது? நீங்கள் ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கேஸ், இந்த போட்டு மேல் நமக்கு. இந்த போட்டிலே நேராக அந்த இடத்துக்கு போயிடலாம் கேஸ். பொங்கம்மா எப்படி நம்ம பிளான் டிக்கு செம்மையாக இருக்கா? அவ்வளோதான் கேஸ், போட் எடுத்தாச்சு. கேஸ் இவங்களாம் முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் இருங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்த கப்பல் பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு காட்ஸ் இருக்காங்க மேலே. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சைலண்ட் பிஸ்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு சைலண்ட் பிஸ்டல் இருக்குது. ஏதாச்சும் தான் சொல்ல போகிற எல்லாரையும். இந்த சைலண்ட் பிஸ்டல் இருக்குது. ஒருத்தன் காலி. கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம் கேஸ் கிட்ட. ரெண்டு பேர் காலி, 3 பேர் காலி கேஸ். 3 பேர் செகண்ட் பிஸ்டல் வச்சு விடாச்சு. இந்த பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் இருக்குது, அந்த சவுண்டு கேட்கலாம். நான் எதாவது ஹேக்லாம் போட்டு யூஸ் பண்ணல. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாமல் கப்பல்கள் நுழைய போகிறேன். இப்போ கேஸ் இங்கே எவனோ இருக்கிற மாதிரி காட்டுதான்னா இங்கே எவனுமே இல்லை. இந்த இருக்கான். அவ்வளோதான் கேஸ், எல்லா காட்ஸையும் போடுறதுலையாச்சு. ஜஸ்ட் மிஸ் கேஸ். மொட்டைத்தலையா, செத்து போட மொட்டைத்தலையா. இந்த மொட்டைத்தலையா இங்கே இருக்கிறத பார்க்கவே இல்லை கேஸ். திடீர்னு எவனா உள்ளேருந்து வருவான், பார்த்துக்கணும். இல்லை கேஸ், உள்ளே தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. பையவே போகலாம் கேஸ் எதுக்கும். இல்லாட்டி எங்கே ஏதாச்சும் இங்கே வேணும். ஐயோ 2 பேர் இருக்காங்க உள்ள. இங்கே வழி இல்லை. இன்னும் ஒருத்தர் உள்ள இருக்கான், அவனை போடுதல் நினைக்கிறேன். இன்கேஸ் என்ன போடுதல்ட்டு வந்து அந்த பக்கை ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஸ், எல்லாத்தையும் போடுதலையாச்சு. இதுதான் கேஸ் இந்த சைலண்ட் பிஸ்டல், சைலன்சர் போட்ட பிஸ்டல் யூஸ் ஆகுது. பங்கம்மா கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கை பிளான் பண்ண போகிறோம். இது பிளான்ஸ் த பக்ஸ் கேஸ் வந்து மாதிரி வெளியே போக சொல்லுது. எப்படி வந்தோமோ அப்படியே வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கேஸ் நீந்திட்டே போகணுமா வெளியே? ஒரு வேலை இங்கே ஏதாவது ஷிப் இருக்கா முதல்ல? பாடி ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் இதாக செத்துருப்போம். நீங்கள் லைஃப்பை பாருங்கள். அப்படி மறுபடியும் மிஷினை முதல்ல இருந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். பாடி
மேலே மட்டும் டிரைவர் மட்டும் ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும் போய் போட தெரியலாம். கேஸ் டிரைவர் இல்லை, டிரைவர் போட தெரியாச்சு. கேஸ் இந்த கப்பை எடுத்து நம்ம நேராக போக போகிறோம் கேஸ். அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பா ஜஸ்ட் மிஸ்ட்டு தப்பிச்சிருக்கோம். இது சேஃபாக வெளியே போயிடணும் கேஸ் இதை விட்டு. அங்கே ஒரு கப்பல் கருகி போய் நின்றுச்சா கேஸ், அதான் கேஸ் நம்ம வந்த கப்பல். கேஸ் பார்த்தீங்கன்னா மிஷினை முடிச்சாச்சு. அப்படி இங்கே ஒரு ஜம்ப் போட்டால் போதும். அவ்வளோதான் கேஸ். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா $11,000 கொடுத்துருக்காங்க, $11,000. பா செம மிஷின் கேஸ், இது த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாராச்சும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த மிஷின் பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படி இந்த மிஷினை பிடிச்சி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேஜேக்கு ஒரு ஃபோன் வருது. இது இந்த மிஷின் தேவை. இந்த மிஷின் நம்ம நிறைய டைம் முடிச்சோம், வந்துட்டே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மிஷின் மாதிரி தான் கேஸ். ஓகே கேஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸ் வரும் கேஸ் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. ஓகே டாடா பாய் பாய். உங்களுக்கு ஒரு அற்புதமான மிஷினில் பார்க்குறேன் அடுத்த ஒரு டாடா பாய் பாய்.